ஹென்ரி ஃபோர்ட் சொன்ன ஒரு பவர்ஃபுல்லான கோட் ஒன்று இருக்கு. இஃப் யூ திங்க் யூ கேன் ஆர் இஃப் யூ திங்க் யூ கான்ட் போத் ஆர் கரெக்ட். கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் ஜெயிக்க போறீங்களா இல்லை தோக்க போறீங்களாங்க டிசைட் பண்ணுறது உங்கள் டேலண்ட்டோ உங்கள் ஸ்கில்லோ உங்கள் பேக்ரவுண்டெல்லாம் ஒன்று கிடையாது. நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்கிற பொறுத்து தான் இருக்குது. உங்களால் முடியாதுன்னு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் எவ்ரி ரீசன் டு கிட். அதே விஷயத்த முடியும்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா யூ ஆல்ரெடி வின் half ஆஃப் த பேட்டில். உண்மைதாங்க. நோ மேஜிக்ஸ், நோ ஷார்ட்கட், ஜஸ்ட் பிலீவ் அவர் செல்ஃப். பேர் மட்டும் இல்ல, குரல்ல சொல்லக்கூடிய தத்துவம் தலையாத்தான் இருக்கு. தம்பிக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்து சமைப்பான். இதுல இருந்து நீங்க ஒரு 3 விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அவன் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுது, சமைச்சிட்டு இருக்கான்னு. ஆண் பாலா பெண் பாலான்னு தெரியுது. அடுத்து 3வது வருஷம் சமைக்க போறானா, சமைச்சிட்டானா, சமைச்சிட்டு இருக்கானான்னு தெரியுது. அதே இது நீங்க இங்கிலீஷ்ல சொல்லணும்னா 3 வார்த்தை சொல்லணும். he will cook. ஸோ இதுதான் தமிழ் மொழியோட சிறப்பு. 180 மாணவர்களுடன் தொடங்கிய கல்லூரி இன்று 4500க்கும் மேற்பட்ட மாணவர்களை கல்வியால் உயர்த்தியிருக்கும். 3 துறைகளுடன் தொடங்கப்பட்ட கல்லூரி இன்று 19 துறைகளாக வளர்ந்திருக்கும். கரூரில் தொடங்கப்பட்ட முதல் பொறியியல் கல்லூரி மட்டுமல்ல, இந்தியாவின் முன்னணி 300 கல்லூரிகளில் ஒன்று எங்கள் கல்லூரி. எங்கள் மாணவர்களில் 85க்கும் மேற்பட்டோர் ஜப்பானில் தங்கள் திறமையால் உயர்ந்து நிற்கின்றனர். இன்று எங்கள் கல்லூரி 25 ஆண்டுகளாக வளர்ந்து உயர்ந்து நிற்கிறது.